வணக்கம் தீபிகா. நிச்சயமாக 2 நாட்களாக நடந்து வரும் கவின் படுகொலை வழக்கில் சிபிசிஐடியின் தீவிர விசாரணையில் தற்போது சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கு விவரங்கள் குறித்து நாம் தெரிவிக்கும் போது நேற்றும் இன்றும் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட SI சரவணன் இருவரிடமும் இன்று முழு நாட்களும் சிபிசிஐடி விசாரணை செய்து வந்த நிலையில் தூத்துக்குடியில் சிபிசிஐடியின் உயர் அதிகாரிகள் கவினின் சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி மற்றும் சகோதரி சுபாஷினியிடம் மிக நீண்ட விசாரணையை செய்து வந்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் ஏற்கனவே சிபிசிஐடி சந்தேகப்பட்ட அளவில் இந்த கொலையை ஒருவர் மட்டுமே செய்திருக்க சாத்தியம் இல்லை, அவருடன் கூட ஒருவராவது கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததாகவே தெரிகிறது. அந்த அடிப்படையில் சுர்ஜித் குடும்பத்தின் ஒருவரான அவரது சகோதரர் ஜெயபால் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொலையில் கூட்டு சதியா என தீவிர விசாரணை நடப்பதாகவும் சிபிசிஐடி வட்டாரத்தில் இருந்து கசியும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு கூட்டு சதி இருக்கலாம் என்ற கோணத்தில் சிபிசிஐடியின் கவனம் தற்போது சுர்ஜித்தின் குடும்பத்தினர் மீது திரும்பி உள்ளதாகவே இந்த வழக்கு விசாரணை பார்க்கப்படுகிறது. 2 நாட்கள் சிபிசிஐடியின் காவல் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடையும் நிலையில் பல்வேறு திருப்பங்களும் பல்வேறு தகவல்களும் இந்த கொலை வழக்கில் வெளியாகி வருகிறது. தனி ஒருவராக சுர்ஜித் மட்டும் இந்த கொலையை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்க வாய்ப்பில்லை என சிபிசிஐடி வலுவாக சந்தேகிக்கிறது. இதன் காரணமாக இந்த கொடூர சம்பவத்தை திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் சுர்ஜித்தின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பதை உறுதி செய்யவே கடந்த 2 நாட்களாகவும் விசாரணை முடுக்கி விடப்பட்டதாகவும் சுபாஷினியின் தாயாரிடம் கொலை நடப்பதற்கு முன்பு சுர்ஜித் உங்களிடம் இது பற்றி ஏதேனும் தெரிவித்தாரா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்வியின் அடிப்படையிலும் சிபிசிஐடி விசாரணை 4 பேரிடமும் நடந்த அடிப்படையிலும் தற்போது சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.